வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம காண இருக்கிற பகுதி யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6ல் தலைப்பு சிற்றிலக்கியங்களில் பள்ளு சிற்றிலக்கியத்தோட பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பள்ளு சிற்றிலக்கியத்தோட பகுதி 2 பள்ளு சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்றத அறிமுக வகுப்பில் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இப்போ அந்த பள்ளு சிற்றிலக்கியம் எப்படி தனி சிற்றிலக்கியமாக ஆனது, அதோட இலக்கணம் சார்ந்த செய்தியை இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்குறோம். அப்படி முதல் பள்ளு இலக்கியம் என்ன, அந்த பள்ளு இலக்கியத்தோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்போ பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் ஓகேங்களா, தனி சிற்றிலக்கியமானது எப்படின்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் சேரி மொழி இலக்கியத்தை பற்றிய செய்தியை கருவா கொண்டு சிலப்பதிகாரத்தில் நாம் காண்கின்ற விருந்திற்பாணி, ஏர்மங்கலம், முகவைப்பாட்டு முதலிய உளவு பாடலை ஆடும்படுபள்ளி, அழகுடைய பள்ளி முதலிய வரி கூத்துகளை தழுவி சரியா தொல்காப்பியர் குறிப்பிடும் சேரி இலக்கியம் பற்றிய செய்தியை கருவா கொண்டதான் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம். சரியா? இதை சிலப்பதிகாரத்தில் என்னவா சொல்றாங்க அப்படின்னா விருந்திற்பாணி, ஏர்மங்கலம், முகவைப்பாட்டு முதலிய உளவு பாடல்களையும் ஆடும் பள்ளி, அழகுடைய பள்ளி முதலிய வரி கூத்துகளையும் தழுவி தான் என்ன பாடப்பட்டிருக்கு, இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் பாடப்பட்டிருக்கு. அதனோட தொடர்ச்சி தான் அடுத்ததுல பார்க்குறோம். கோயில் ஒழுகில் காணும் பள்ளுப்பாட்டு போன்றவற்றோடு பன்னிரு பாட்டியல் கூறும் உலத்தி பாட்டின் பொருளமைதியோடும் இணைந்து கதை போக்குடன் எழுந்த ஒரு வகை இலக்கிய அமைப்பதான் பள்ளு சிற்றிலக்கியம்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ கோயில் ஒழுகில் காணும் பள்ளுப்பாட்டு போன்றவற்றோடும் பன்னிரு பாட்டில் வரும் உலத்திப்பாட்டின் பொருளமைதோடும் இணைந்து கதை போக்குடன் எழுந்த ஒரு வகை சிற்றிலக்கியம் தான், ஒரு வகை இலக்கிய அமைப்பை தான் பள்ளு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறாக உருவாக்கப்பட்டதுதான் தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்றது. இதோடைய கூறு எங்கெல்லாம் இருக்கு? தொல்காப்பியத்துல சேரி மொழி இலக்கியமா இருக்கு, சிலப்பதிகாரத்துல விருந்திற்பாணி, ஏர்மங்கலம், முகவைப்பாட்டா இருக்கு. அது இல்லாம கோயில் ஒழுகில் பள்ளுப்பாட்டு செய்தியும் பன்னிரு பாட்டியல உலத்தி பாட்டு பொருளமைதியும் பெற்று இது இப்ப ஒரு தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்றிருக்கு. அவ்வாறு சிற்றிலக்கியமாக உருப்பெற்ற முதல் பள்ளு இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. முதல் பள்ளு இலக்கியம் ஓகேங்களா. பள்ளு இலக்கியத்தின் முதல் நூல் முக்கூடர் பள்ளு என்றும் திருவாரூர் பள்ளு என்பதும் பள்ளு நூல்களும் காலத்தால் முந்தியது என்றும் கூறுபாடு உண்டு. பள்ளு இலக்கியத்தில் முதல் நூல் முக்கூடு பன்று என்றும் பலர் சொல்றாங்க. ஆயினும் திருவாரூர் பள்ளு என்பதே பள்ளு நூல்கள் காலத்தால் முந்தியது என்றும் பெரும்பான்மையோர் கருத்தா இருக்கு. அப்ப முக்கூடர் பள்ளின் ஆசிரியர் காலம் காவை வடமலையப்பர், காவை திருமலை கொழுந்து பிள்ளை, ஆரை அழகப்பர் ஆகியவர்களோடு காலத்தோடு தொடர்புடைய கிபி 1633 to 1682 ஆகும் என்பர். இக்கால பகுதியில் முக்கூடர் பள்ளு என்னும் நூல் எழுந்த காலம் கிபி 1680 என்றும் கூறுவர். சரிங்களா? ஆனால் இந்த இக்கால பகுதியில் முக்கூடர் பள்ளு நூல் எழுந்த காலம் கிபி 1680 அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் திருவாரூர் பள்ளு இயற்றிய கமலை ஓகேவா. அப்ப முக்கூடர் பள்ளியின் ஆசிரியர் காலம் காவை வடமலையப்பர், காவை திருமலை கொழுந்தன் பிள்ளை, ஆறு அழகப்பர் ஆகியோரால் காலத்தால் தொடர்புடையது என்று கருத்தும் ஒன்று. அப்ப முக்கூடர் பள்ளுதான் முதல் நூல் என்றும் திருவாரூர் பள்ளுதான் முதல் நூல் காலத்தால் முந்தியது என்ற கருத்து வேறுபாடு இருக்கு. அதற்கான விளக்கம் தான் இங்க சொல்லப்படுது. அப்ப இக்கால பகுதியில் முக்கூடர் பள்ளு நூல் எழுந்தன காலம் 1680 என்றும் கூறுவர். திருவாரூர் பள்ளு இயற்றியது கமலை ஞானப்பிரகாசர் பூமியான் என்னும் வள்ளல் காலத்தினானதால் சோழ மண்டல சதக ஆசிரியர் ஆத்மநாத தேசிகருக்கு முற்பட்டவர் ஆதலால் இவருடைய காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி ஆகும். இவருடைய காலம் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி காலம் என்றும் சொல்லுவார்கள். சரிங்களா? பிற்பகுதி காலம் என்றும் சொல்லப்படுது. இவ்வாறு சொல்லப்பட்ட நூலின்படி முக்கூடர் பள்ளு எழு
முக்கூடர் பள்ளு எழு முன்னரே திருவாரூர் பள்ளு எழுந்தது என்பதை காண்கிறோம். முக்கூடர் பள்ளு திருவாரூர் பள்ளு ஆகிய இவ்விரு நூல்களை காட்டிலும் காலத்தால் முந்தியது சிதம்பர ஞானப்பிரகாசர் என்பவர் இயற்றிய ஞானப்பள்ளு என்னும் பெயருடையது நூல் என்பார். சரியா? அப்ப முக்கூடர் பள்ளுதான் முதல் நூல் என்றும் அதற்கடுத்து திருவாரூர் பள்ளுதான் காலத்தால் முந்தியது என்ற கருத்து இருக்க, இதைத் தொடுத்து முக்கூடர் திருவாரூர் பள்ளு ஆகிய இவ்விரு நூல்களின் காட்டி காலத்தால் முந்தியது சிதம்பர ஞானப்பிரகாசர் என்பவர் இயற்றிய ஞானப்பள்ளு என்னும் பெயருடைய நூல் என்பார் சிலர். இத்தகைய ஞானப்பள்ளு என்னும் நூல் இப்போது கிடைக்கவில்லை. அதனால் இத்தகைய ஞானப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானப்பல் இப்போது கிடைக்கவில்லை, எழுத்துப்பிழையாயிருக்கு. சரியா? ஞானப்பல்லு எழுத்துப்பிழையாயிருக்கு. மன்னிக்கவும். சரி, ஞானப்பள்ளு என்னும் நூல் இப்போது கிடைக்கவில்லை. அதனால் தத்துவ சாயல் போன்று விளங்குவதாலும் திருவாரூர் பள்ளையே ஞானப்பள்ளு என்ற பெயரால் குறிப்பிடுகிறார் நா.வி. ஜெயராமன். சரிங்களா? ஞானப்பள்ளு என்னும் நூல் இப்போது கிடைக்கவில்லை. அதனால் தத்துவ சாயல் பெற்று விளங்கக்கூடிய ஒரு பள்ளு நூல் எதுனா திருவாரூர் பல்லை தான் சொல்றாங்க. அப்ப இந்த திருவாரூர் பள்ளியே என்னன்னு சொல்றாங்க, ஞானப்பள்ளு என்று கூறும் திருவாரூர் பள்ளையே குறிக்கும் என கொள்ளலாம். எனவே கிபி 16ஆம் நூற்றாண்டில் எழுந்த திருவாரூர் பள்ளே காலத்தால் முந்தியது. 16ஆம் நூற்றாண்டுல எழுந்த பள்ளு எந்த பள்ளுன்னு சொல்றாங்க? இந்த திருவாரூர் பல்ல சொல்றாங்க. சரிங்களா? திருவாரூர் பள்ளியை தான் என்னன்னு சொல்றாங்க, 16ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு முந்திய பள்ளு இலக்கியம் அப்படின்றத யாரு சொல்றா? நா.வி. ஜெயராமன் அவர் சொல்றாரு. அப்ப ஆதலால் திருவாரூர் பல்லை இயற்றிய ஆசிரியர் பெயரும் ஞானப்பிரகாசர் என்றும் இருபாலும் ஞானப்பல் என்று கூறும் நூல் திருவாரூர் பல்லையே. இவ்வாறு ஆதலால் திருவாரூர் பல்லை இயற்றிய ஆசிரியர் பெயர் ஞானப்பிரகாசர் என்றும் இருப்பதாலும் ஞானப்பல் என்று கூறும் நூல் திருவாரூர் பல்லையே எனவும் கொள்ளலாம். அப்ப கிபி 16ஆம் நூற்றாண்டில் எழுந்த திருவாரூர் பல்லே காலத்தால் முந்திய பல்லு அப்படின்னு இலக்கியம் என்று இலக்கியர் போதராம். இலக்கியர் போதர் என்ன சொல்றாங்க? காலத்தால் முந்திய நூல் எதுன்னு சொல்றாங்க? இந்த பள்ளு இலக்கியத்தை தான் சொல்றாங்க. பள்ளு இலக்கியத்தை தான் காலத்தால் முந்திய பள்ளு அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு, மருத நீல நூலாக கருதப்படுவது சிற்றிலக்கியம் பல்லு, சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கு கதையும் கலந்த நூல் குறவஞ்சி போன்று இருக்கக்கூடிய இந்த பல்லு நூல். ஏசல் இடம்பெறும் இலக்கியம் இந்த பல்லு. சமயங்களை தாக்குவது போன்றும் சமய கருத்துகளையும் கதைகளையும் சுவையாக கூறுவது இந்த பல்லு நூல். இதை உலத்தி பாற்று என்று வேறு பெயரும் உண்டு. சந்த இசை மிகுந்த ஒரு நூல் எதுனா அது இந்த பல்லு தான். கோலாட்டமாய் பாடப்பட்ட பல்லு என்று அப்படின்னு டி.கே.சி. சொல்லியிருக்காரு. அப்ப முதற் பல்லு நூல் முக்கூடர் பல்லு. கமலை ஞானப்பிரகாசர் எழுதிய திருவாரூர் பல்லு முதற்பல் என்பார் நா.வி. ஜெயராமன். அப்ப முக்கூடர் பல்லின் பல்லன் பெயர் அழகன் குடும்பன். மூத்த பள்ளி வைணவம் என்றும் இவள் முக்கூடல் பள்ளி என்றும் இளைய பள்ளி சைவ பள்ளி என்றும் இவள் பெயர் மருதூர் பள்ளி என்றும் அழைக்கப்படுறாங்க. அப்ப தாமிரபரணி, சிற்றாறு, கயத்தாறு மூன்றும் கூடும் இடம்தான் இந்த முக்கூடல். இந்த முக்கூடல் அப்படின்ற இடத்தை இப்ப என்ன பெயரால் அழைக்கிறாங்கன்னா சீவலப்பெரி அப்படின்ற பெயரால வழங்கப்படுது. அப்ப பொருணை ஆற்றக்கரையில் அமைந்த முக்கூடல் என்றும் சிலர் கூறுவர். அப்ப நெடுமூக்கன், முத்து சம்பா, குதிரைவாலி போன்ற 150 வகையான நெல்லுகளை பல்லு நூல்கள் சொல்லுது. அப்ப பள்ளு இலக்கியத்துல எத்தனை வகையான நெல் வகையை பத்தி பேசியிருக்காங்க? 150 வகையான நெல் வகையை பத்தி பாடியிருக்காங்க. 120 வகையான மீன் வகையை பத்தி பாடியிருக்காங்க. இது முக்கியமான வினாப்பகுதி. சரிங்களா? 150 வகையான நெல் வகையை பற்றி பல்லு நூல்களில் கூறியிருக்கார்கள். 120 வகையான மீன் வகைகளை பல்லு நூல்களில் கூறியிருக்கின்றன. அப்போ முக்கூடர் பல்லு என்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரால் நாடகமாக்கியவர் சின்னத்தம்பி வேளாளர். இத நாடகமாக்கியவர் யாரு? சின்னத்தம்பி வேளாளர். சின்னத்தம்பி
வேளாளர். இவர் என்னவாக்கியிருக்காரு, இந்த முக்கூடல் பள்ளு அப்படின்ற இலக்கியத்தை முக்கூடல் நாடகம் அப்படின்ற பெயர்ல நாடகமாக்கிறாரு. அப்ப பேதுர புலவர் இயற்றிய நாணப்பள்ளு கிறிஸ்துவ சமயம் சரிந்தது, இஸ்லாமியர் பாடாத ஒரே ஒரு இலக்கியமா இந்த பள்ளு இலக்கியத்தை சொல்றாங்க. இவ்வாறு ஒரு தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்றது இந்த முக்கூடர் பள்ளு, திருவாரூர் பள்ளு அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிற்றிலக்கியங்களின் இலக்கணங்களை உரைக்கும் பாட்டியல் நூல்கள் பல்லின் இலக்கணத்தை உரைப்பது சிலவே. பள்ளு சிற்றிலக்கியம் பாட்டியல் நூலார்களால் வகுத்த 96 வகை வரையறைக்குள் பள்ளு என்ற பெயரோடு அடங்காத சிற்றிலக்கியம் ஆகும். 96 வகை சிற்றிலக்கியம் நம்ம படித்தோம். அப்போ அந்த 96 வகை சிற்றிலக்கிய எண்ணிக்கையில் பெயரோடு அடங்காத பள்ளு அப்படின்ற பெயரில் அடங்காத ஒரு சிற்றிலக்கியமாக எது இருக்குன்னா அந்த பள்ளு சிற்றிலக்கியம். அப்போ பன்னிரு பாட்டியல் 96 என்னும் பாட்டியலில் அடங்கிய உலத்தி பாட்டின் இலக்கணத்தை கூறுகிறது. இப்போ அந்த பள்ளு அந்த 96 வகை சிற்றிலக்கியத்தில் பள்ளு அப்படின்ற பெயரில் அடங்காமல் உலத்தி பாட்டு அப்படின்ற பெயரால் பேசப்படுது. உலத்தி பாட்டு அப்படின்ற பெயரால் இது பாடப்படுது. அப்போ சிற்றிலக்கிய இலக்கணத்தை உரைக்கும் பாட்டிய நூல்களில் பல்லின் இலக்கணத்தை உரைப்பது சிலவே. அப்படி உரைக்கக்கூடிய நூலில் பள்ளு சிற்றிலக்கியம் பாட்டியல் நூலார் வகுத்திய 96 என்ற வரையறைக்குள் பள்ளு என்ற பெயரோடு அடங்காத இலக்கியம் எதுனா இந்த பள்ளு இலக்கியம். இப்போ பன்னிரு பாட்டியல் 96 என்னும் பாட்டியலில் அடங்கிய உலத்தி பாட்டின் இலக்கணத்தை இது கூறுது. அப்போ உலத்தி பாட்டு அப்படின்னா என்ன? அப்போ உலத்தி பல்லுன்ற பெயர்ல இல்லாம உலத்தி பாட்டு அப்படின்ற பெயர்ல இருக்கு. அப்போ அந்த உலத்தி பாட்டுனா என்ன? உலத்தி பாட்டு என்பது பல்லின் என்று முற்றிலும் வேறுபட்ட ஒரு இலக்கியம் என்பதையும், உலத்தி பாட்டின் பொருள் அமைதி பிற்கால பல்லு இலக்கியத்தின், இந்த பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்கால பல்லு இலக்கியத்தின் பிற்கால பல்லு இலக்கியத்தின் தோற்றத்திற்கு உறுதுணையாக அமைந்திருக்கலாம் என்பதை முன்னரே கண்டுகிறோம். மன்னிக்கவும், எழுத்து பிழையா இருக்கு. இன்னும் அடுத்த வகுப்புல இந்த பிழை இல்லாம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ பள்ளி இலக்கியத்தின் தோற்றத்திற்கு உறுதுணையாக அமைந்திருக்கலாம் என்பதை முன்னரே கண்டோம். சரியா? அப்ப பிற்காலத்தில் உலத்தி பாட்டுக்கும் பல்லுக்கும் இடையே ஒரு வகை குழப்பம் ஏற்பட்டது. கிபி 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த நவநீத பாட்டியலில் இவ்வுலத்தி பாட்டின் இலக்கணமோ பல்லு இலக்கணமோ நூலில் குறிப்பிடப்பெறவில்லை. பிற்காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, பல்லு அப்படின்ற உலத்தி பாட்டு தான் பல்லு இலக்கியம் அப்படின்ற கருத்து இருக்கு. அப்போ அதை பற்றி சொல்கிறப்ப கிபி 14ஆம் நூற்றாண்டில் இருந்த நவநீத பாட்டியல் இந்த உலத்தி பாட்டின் இலக்கணமோ பல்லின் இலக்கணமோ நூலில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்ற செய்தியும் சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டில் இருந்த நவநீதி பாட்டில் இந்த மாதிரி செய்தி பல்லு இலக்கியமோ உலத்தி இலக்கியமோ அப்படி ஒரு செய்தியே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த உலத்தி பாட்டை தான் பல்லு சிற்றிலக்கியத்தில் பொருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு கருத்து சொல்கிறாரு. அப்போ நூலின் பிற்சேர்க்கையில் பல்லின் பொருள் கூறுபாடுகளை எடுத்துரைக்கும் முறையால் அமைந்த 4 செயல்கள் உள்ளன. இவை உலத்திப்பாட்டின் இலக்கணத்தை கூறுவது குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்போ பாடலின் இறுதியில் இது பல்லு என்பார் என்ற குறிப்பும் உள்ளது. அப்போ பல்லு அப்படின்ற குறிப்புக்கும் உலத்திப்பாட்டுன்ற குறிப்புக்கும் பொருத்தப்பாடு இல்லை அப்படின்ற செய்தியை முன் சொல்லி பின் சேர்க்கையாக பல்லின் கூறுபாடுகளை எடுத்துரைக்கும் முறையால் அமைந்த 4 செயல்கள் இருக்கு. இந்த 4 செயல்களின் அடிப்படையில் உலத்திப்பாட்டின் இலக்கணத்தை கூறுவதாக குறிப்பிட்டுள்ளன. பாடலின் இறுதியில் இது பல்லு என்றே குறிப்பு உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ உலத்திப்பாட்டு பல்லு இலக்கியத்தை பேசக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்ற கருத்தை இங்கே முன்வைக்கிறாங்க. சரியா? அப்போ கிபி 14ஆம் நூற்றாண்டிலோ அதற்கு சற்று காலம் பின்னமோ வாழ்ந்த யாரோ ஒருவர் இப்பாடல்களை புனைந்து இடைச்சொருகியிருப்பதுடன் மட்டுமின்றி பல்லு உலத்திப்பாட்டு ஆகிய இவற்றின் இலக்கணங்கள் இடையிடையே மயக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வகை குழப்பத்தையும் விளைவித்துள்ளார் என்பது தெற்றென புலனாகும்.
அப்போ 14ஆம் நூற்றாண்டில் அதற்கு சற்று காலம் பின்னவோ வாழ்ந்த யாரோ ஒருவர் இப்பாடல் என்ன செஞ்சிருக்காரு, புனைஞ்சிருக்காரு. புனைந்தல் அப்படின்னா பொதுவாக இடைச்சொற்கள், அதாவது மோடிஃபை பண்ணுறது, ஓகேங்களா. அதை புனைந்து இடைச்சொருகி இருப்பதுடன் மட்டுமின்றி பல்லு உலத்திப்பாட்டு ஆகியவற்றின் இலக்கணங்கள் இடையிடையே மயக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வகை குழப்பத்தையும் விளைவித்துள்ளார் என்பது தெற்றென புலனாகிறது. அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த பல்லு அப்படின்றது வேற, உலத்திப்பாட்டு வேற அப்படின்னாங்க. அப்புறம் இறுதியாக சேர்த்தப்பட்ட அந்த பாடலின் அமைப்பை பொறுத்து இது பல்லு தான், பல்லுவும் உலத்திப்பாடும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு மயக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்துறாங்க. அந்த செய்தியை தான் இங்கே சொல்றாங்க. அப்ப நவநீத பாட்டியலுக்கு பின்னர் கிபி 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சதுர அகராதியில் உலத்திப்பாட்டு என்பதற்கே பல்லின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அப்ப வீரமாமுனிவர் எழுதிய எந்த நூல்ல இந்த உலத்திப்பாட்டு என்பதுதான் பல்லு இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட எந்த நூற்றாண்டு? 18ஆம் நூற்றாண்டு. அப்ப நவநீத பாட்டியலுக்கு பின் தோன்றிய 18ஆம் நூற்றாண்டில் அதாவது நூற்றாண்டின் முற்பகுதியில் எழுதப்பட்ட வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட சதுரகராதியில் உலத்திப்பாட்டு என்பதற்கே பல்லின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. உலத்திப்பாட்டுக்கு இலக்கணம் எதை பத்தி சொல்லியிருக்காங்க? பல்லின் இலக்கணம் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இதனால் கூறப்பட்ட இலக்கணம் முழுக்க முழுக்க பல்லின் இலக்கணத்தையும் உலத்திப்பாட்டு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த பல்லு இலக்கணம், உலத்திப்பாட்டு இலக்கணம் தான் பல்லு சிற்றிலக்கியம் அப்படின்ற கருத்தை சொல்றது யாரு? நவநீத பாட்டியல்ல. நவநீத பாட்டியலுக்கு அடுத்து தோன்றிய வீரமாமுனிவரோட சதுரகராதியில தான் இந்த செய்தி கூறப்பட்டிருக்கு அப்படின்றத இங்கே முன்வைக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கிபி 18ஆம் நூற்றாண்டில் பல்லும் உலத்திப்பாட்டும் ஒன்றே என கருதும் மனநிலை வளர்ச்சியை காண்கிறோம். அப்ப இந்த முறையில தான் வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கத்திலும் வேங்கட சுப்பையரின் பிரபந்த தீபிகையிலும் பல்லின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அப்போ பல்லு இலக்கணமும் உலத்திப்பாட்டும் ஒன்றுதான் அப்படின்னு சதுரகராதியில முன் சொன்னாரு. யாரு சொன்னா? வீரமாமுனிவர் சொன்னாரு. இதை தொடர்ந்து என்ன செய்தி சொல்லப்படுது? 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த நவநீத பாட்டியலில் உலத்திப்பாட்டின் இலக்கணமோ பல்லின் இலக்கணமோ நூலால் கூறப்படவில்லை. ஆனால் நூலின் பிற்சேர்க்கையில் பல்லின் பொருட்கோட்பாடை விருந்துரைக்கும் முறையில் அமைந்த 4 செய்யுட்கள் உள்ளன. இது உலத்திப்பாட்டின் இலக்கணத்தை கூறுவதாக குறிப்பிட்டு பெற்றுள்ளன. பாடலின் இறுதியில் இது பல்லு என்பார் என்ற குறிப்பும் உள்ளது. இவற்றை நோக்கும் பொழுது கிபி 14ஆம் நூற்றாண்டிலோ அதற்கு சற்று காலம் பின்னரோ வாழ்ந்த யாரோ ஒருவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பாடலை புனைந்து இது இடைச்செருக்குடன் மட்டுமின்றி பல்லு உலத்திப்பாட்டு ஆகியவற்றின் இலக்கணமுடைய மயக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வகையான குழப்பத்தை விளைவித்தார் அப்படின்றத பார்த்தோம். அப்ப நவநீத பாட்டியலுக்கு பின்னர் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சதுரகராதியில் உலத்திப்பாட்டு என்பதற்கே பல்லின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. இதனால் கூறப்பட்ட இலக்கணம் முழுக்க முழுக்க பல்லின் இலக்கணமே ஆயினும் உலத்திப்பாட்டு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப கிபி 18ஆம் நூற்றாண்டில் பல்லு உலத்திப்பாட்டும் ஒன்றே என்ற கருத்து மனநிலையில் வளர்ச்சியை காண்கிறோம். இந்த முறையினாலே வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கத்திலும் வேங்கட சுப்பையரின் பிரபந்த தீபிகையிலும் பல்லின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அப்போ பல்லின் இலக்கணம் பற்றி கூறக்கூடிய நூல் 2. ஒன்று வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம், இன்னொன்று வேங்கட சுப்பையரின் பிரபந்த தீபிகை. இது ரெண்டுமே என்ன செய்து? பல்லின் இலக்கணம். சரியா? அப்ப தொன்னூல் விளக்கமும் வேங்கட பிரபந்த தீபிகையும் தான் பல்லின் இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. இவ்வாறு பல்லு இலக்கியங்களில் நாம் காண்கின்ற பொருத்த அமைதி மருதநில மக்களின் பலர்களுடைய வாழ்க்கையை விருத்துரைக்கும் முறையில் அமைந்துள்ளது. அப்ப சிறப்புக்குரிய பண்ணை ஒன்றில் பல்லன் ஒருவன் தன் 2 மனைவியுடன் பரம்பரையாக குலத்தொழில் செய்து வருகின்றான். நான் முன்னாடியே சொன்னேன், பல்லு அப்படின்றது மருத நிலத்தில் வாழக்கூடிய பல்லர்கள், அதாவது மருத நிலம் உழவு தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலையை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கு அப்படின்ற செய்தியை பார்த்தோம். இந்த பல்லன் அப்படின்றவருக்கு 2 மனைவி. மூத்த பள்ளியோட பேரு
மூத்த பள்ளி வைணவ குலமாகவும் இவள் பேர் முக்கூடர் பள்ளி என்றும், இளைய பள்ளியோட பேர் சைவம், சைவத்தை தழுவி இவளுடைய பேர் மருதூர் பள்ளி அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அப்போ பள்ளி இலக்கியத்தில் காணக்கூடிய இந்த பண்ணை ஒன்றில் பல்லன் ஒருவன் தன் இரு மனைவியுடன் பரம்பரையாக குலத்தொழில் செய்து வருகிறான். அவங்க தொழில் உழவு தொழில், அதை தான் குலத்தொழிலாக சொல்கிறாங்க. சரிங்களா? இரு மனைவியுடன் குலத்தொழில் செய்து வருகிறான். அவ்வாறு குலத்தொழில் செய்து வரக்கூடிய பல்லனுக்கு இளைய பல்லன் மீது காதலால் மூத்தவள் மீது அவனுக்கு அன்பில்லை. மழைக்காலத்தில் மழை பொழிவதால் ஆறுகளில் வெள்ளம் வருகிறது. நிலத்தை மேற்பார்வையிட வருகிறான். மூத்த பள்ளி அவனிடம் சென்று பல்லன் பண்ணை வேலைகளை செய்யாமல் இளைய பள்ளியின் வீட்டிலே இருப்பதை கூறி விடுகிறாள். அப்போ யார்கிட்ட சொல்கிறா? நிலத்தை கண்காணிக்க வரக்கூடிய அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? மூத்த பள்ளி அவனிடம் சென்று, மூத்த பள்ளி என்ன செய்கிறா? மூத்த பள்ளின்றது யார் சொன்னாங்க? முக்கூடர் பள்ளி. அந்த முக்கூடர் பள்ளி என்ன செய்கிறா? இளைய பள்ளியான மருதூர் பள்ளி வீட்டிலேயே இருக்கிறான், பண்ணை வேலை எதையுமே செய்யறதில்ல அப்படின்னு முறையிடுறான். அப்படி முறையிடுறப்ப பண்ணைக்காரன் இளைய பள்ளியின் வீட்டிற்கு சென்று அவனை கோபித்து திட்டுகிறான். பண்ணைக்காரன் திட்டியதும் பண்ணைக்காரன் என்ன செய்கிறான்? இளைய பள்ளியின் வீட்டிற்கு சென்று அவனை கோபித்து திட்டுகிறான். பண்ணைக்காரன் திட்டியதும் மறைந்திருந்த பல்லன் வெளியே வருகிறான். விதை வகை, மாட்டு வகை முதலியவற்றின் கணக்குகளை கூறுமாறு பல்லனை பண்ணைக்காரன் கேட்கிறான். ஓகேங்களா? விதை வகையும் அதனாலதான் நம்ம முன்னவே செய்து பார்த்தோம். 120 வகையான மீன்களை பற்றியும் 150 வகையான நெல் வகை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த நெல்லை பற்றி சொல்லு, இந்த விதை வகையை வரிசைப்படுத்து, மாட்டோட வகைப்படுத்து அப்படின்ற செய்திலாம் அங்கே சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ நெடுமண் மூக்கன், முத்து சம்பா, குதிரைவாளி போன்ற 150 வகையான நெல் இருக்கே, அந்த நெல்லை பற்றிலாம் சேலு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. வகைப்படுத்த சொல்லி வினா கேட்குறாரு. அப்போ அந்த வினாவை அவன் எப்படி சொன்னா அப்படின்றதான் பல்லனோ என்ன செய்கிறான்? அதற்குரிய விடையை கூறாமல் ஸ்லேடையாக தவறான விடை கூறுவதை உணர்ந்த பண்ணைக்காரன் அது பற்றி பின்னர் விசாரித்து கொள்ளலாம் என்று எண்ணி நிலங்களுக்கு உரமிட ஆட்டு இடையனை அழைத்து வருமாறு பல்லனை ஏவுகிறான். சரியா? சரி போய் நீ என்ன செய்யற? நிலத்துக்கு உரமிடணும், அதனால ஆட்டு இடையனை போய் நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏவுறாரு. அப்ப பல்லனும் சென்று என்ன செய்கிறான்? ஆட்டு இடையனை ஏவி விட்டு பல்லன் இளைய பள்ளியின் வீட்டிற்கு மறுபடியும் சென்று விடுகிறான். நிலத்தில் உரமிடுமாறு ஆட்டு இடையனை ஏவி விட்டு பல்லன் இளைய பள்ளியின் வீட்டிற்கு சென்று விடுகிறான். என்ன செய்யறான்? நிலத்துக்கு நீ உரமிட சொன்னாரு, அந்த வேலையை நீ செஞ்சிடுன்னு சொல்லிட்டு ஆணையிட்டுட்டு என்ன செய்யறாரு? அந்த இளைய பள்ளியான மருதூர் பள்ளி வீட்டுக்கே மறுபடியும் போயிடுறான். அப்ப இதனை கண்ட மூத்த பள்ளி, அதாவது முக்கூடர் பள்ளி, எப்படியாவது பல்லனுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி பண்ணைக்காரனிடம் சென்று பல்லன் கிடை வைத்து வருவான் இளைய பள்ளியின் வீட்டிலே இருப்பதை முறையிடுகிறாள். பல்லன் என்ன செய்கிறான்? இவனுக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? வேகமாக போகிறாரு. இதை அறிந்த நீ நிலத்தில் உரமிடு ஆட்டியினை ஏவிட்டு பல்லன் இளைய பள்ளி வீட்டிற்கே சென்றான். இதை கண்ட மூத்த பள்ளி எப்படியாவது பல்லனுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்று பண்ணைக்காரிடம் சென்று பல்லன் இளைய பள்ளியின் வீட்டிலே இருப்பதை முறையிடுகிறாள். இதனை அறிந்த பல்லன் கிடை வைத்து வருவான் போல பாசாங்கு செய்து பண்ணைக்காரிடம் வருகிறான். அப்பயும் என்ன செய்யறான்? அது இதுன்னு பாசாங்கு செஞ்சு நடிக்கிறான். அப்போ மூத்த பள்ளி கூறியதற்கேற்பே கள்ளத்தனமாக நடிக்கும் பல்லனை மூத்த பள்ளி முறையிட்டதுக்கு ஏற்ற மாதிரியே அவன் எப்படி இருக்கான்? மூத்த பள்ளி கூறியதற்கேற்ப கள்ளத்தனமாக நடிக்கும் பல்லனை தொழுவில் மாட்டுகின்றான் பண்ணைக்காரன். மாட்டுத் தொழுவத்துல கட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான். ஓகேங்க? அப்போ பல்லனின் துன்பத்தை பொறுக்க மாட்டாத மூத்த பள்ளி என்ன செய்கிறா? அவள் தான் முறையிடுறா. அவன் படுற துன்பத்தை அறிந்து அவளும் என்ன செய்கிறா? மனமாறி பள்ளிதான் பிணைப்பட்டு அவனை விடுவிக்கிறாள். தன்னை வச்சுக்கங்க, தான் தெரியாமல் சொல்லிட்டேன், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிணைப்பட்டு அவனை விடுவிக்கிறாள். விடுவிக்கப்பட்ட பண்ணைக்காரன் குறிப்பிட்ட நாள் முழுவதில் பெருப்பல்லுடன் சென்று உழுகிறான். சரிங்களா? பிறப்பட்டு சென்று ஒழிகிறான். விடுபட்ட பண்ணைக்காரன் குறிப்பிட்ட நாள்
முழுத்தத்தில். நான் முழுத்தத்தில் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்கிறான், பிற பல்லனோட சேர்ந்து அவனும் அந்த காட்டை உழுகிறான். அந்த வேளையில் அப்போ தனக்காக பிணைப்பட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான், காட்டை உழுகிறான். அவ்வேளையில் பல்லனை மாடு முட்டவே மயங்கி விழுகிறான். பள்ளியர் இருவரும் வருந்துகின்றனர். ஓகேங்களா. மாடு முட்டுது. மாடு முட்டினோன்னா மூத்த பள்ளி இளைய பள்ளி 2 பேரும் அவனை பார்த்து ரொம்ப வருத்தமுடுறாங்க. சிறிது நேரத்தில் பல்லன் மயக்கம் நீங்கி எழுகிறான். நாற்று பறித்தல் நடுதல் முதலிய உணவு வேலைகளை முறையாக நடந்தேறுது. மயக்கம் தெரிஞ்சோன்னே அவங்க வேலையை எப்பயும் போல் அவங்களுடைய உழவு வேலையை செய்கிறாங்க. பயிர் விளைந்தது, அறுவடையும் நிகழ்கிறது. பண்ணைக்காரன் முன்னிலையில் பல்லன் அனைவருக்கும் நெல் அளக்கிறான். தன்னை புறக்கணித்து தனக்குரிய பங்கை சரியாக அளக்காத பல்லன் இளையவளுக்கு மட்டும் அவள் பங்கிற்கு மேலும் ஒரு நெல் அளந்தான் என்று மூத்த பள்ளி பண்ணைக்காரரிடம் மறுபடியும் முறையிடுகிறாள். இந்த முறையீடுனால இம்முறை கேட்ட இளைய பள்ளி மூத்த பள்ளியை ஏசுகிறாள். அப்போ ஒருத்தர் ஏசிக்குவாங்க அப்படின்ற செய்தி, ஏசல் இலக்கியம் அப்படின்ற செய்தியும் பார்த்தோம்ல. அதற்கான காரணத்தை தான் சொல்கிறாங்க. நீ எப்படி எனக்கு அதிகமாக போட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏசுகிறாங்க. பின் இருவரும் சமாதானமாகி சரியா இருவரும் சமாதானமாகி பாட்டுடைய தலைவனை வாழ்த்தி பாடி பல்லனோடு ஒத்து வாழ்கின்றனர். சரியா. ஒருத்தர் ஏசிக்கிறாங்க. ஏசிச்சுட்டு தன்னுடைய தவறு நம்ம செஞ்சதான் தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி ஒருத்தர் வாழ்த்தி ஒத்துமையாக வாழ்கிறாங்க. அதுதான் இந்த பல்லு அப்படின்ற முக்கூடர் பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட கதைக்கரு. அப்போ பள்ளி இலக்கியங்களில் பொதுவாக பொருள் அமைதி என்னன்னா இதுவே தான் இருக்கும். அப்போ சில பல்லு நூல்களில் இந்த பொருள் அமைதி சற்றே மாறுபட்டிருக்கும். பொதுவாக பள்ளி இலக்கியம் அப்படின்ற அந்த உழவர்களுடைய வாழ்க்கை நிலையில் என்னென்ன நிகழ்வுலாம் ஏற்பட்டுச்சு செஞ்சிச்சு அப்படின்ற பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அப்போ பள்ளி இலக்கியம் பொதுவான பொருள் அமைதி இது மாதிரி தான் இருந்தாலும் அதில் சில பொருள் அமைதி சற்று மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வாறு மாறுபட்ட இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூர் பல்லு, குருகூர் பல்லு ஆகியவற்றின் பல்லனை மாடு முட்டுவதற்கு பதிலாக நுனிக்காலில் தைப்பதாக உள்ளது. சரியா. முக்குடர் பல்லு என்ன சொன்னாங்க, பல்லனை மாடு முட்டிடுது, மயக்கம் போட்டு விழுகிறான். அதுக்கு 2 பேரும் வருத்தம் அடையதான் சொன்னாங்க. ஆனால் திருவாரூர் பல்லையும் குருகூர் பல்லு என்ன செய்கிறாங்க, பல்லனை மாடு முட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, நுனிக்காலில் தைக்கிறாங்க. கொழுவை வச்சு நுணுக்காலில் தைக்கிறாங்க. இறுதியில் தாமே சமாதானமானவர் என்பதற்கு பதிலாக பண்ணைக்காரன் இருவரையும் சமாதானம் செய்து வைத்தார். அதாவது 2 இளைய பள்ளியும் மூத்த பள்ளியும் ஏசிக்கிறாங்க. ஒருத்தர் ஏசிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்றத முக்கூடர் பல்லு செய்தி சொல்லுது. ஆனால் இந்த திருவாரூர் பல்லு குருகூர் பல்லுலாம் இறுதியில் 2 பேர் சமாதானம் ஆகலை. பண்ணைக்காரன் தான் இருவருக்கும் உங்களுக்காக அவன் இருக்கான், அவனுக்காக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் 2 ஒருத்தர் இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணைக்காரன் என்ன செய்கிறாரு, சமாதானம் செய்து வைத்தார் என்று கதிரை மாலை பல்லு போன்ற நூல்கள் குறிப்பிடுது. சமாதானம் பண்ணி வைத்தார் அப்படின்றது எந்த நூல் சொல்லுது, கதிரை மாலை பல்லு அப்படின்றத சொல்லுது. அப்போ பொதுவாக அதோட பொருளமைதி ஒன்றாக இருந்தாலும் சில மாறுபட்டு இருக்கு. முக்குடர் பல்லு, திருவாரூர் பல்லு, இந்த குருகூர் பல்லு, கதிரை மாலை பல்லு அப்படின்ற நூலில் சிறு மாற்றங்கள் இருக்கு அப்படின்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்ப ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுவதாக வைசிய புள்ளிலும், மழை பொழிவதற்கு புது வீடு கட்டி குளம் வெட்டி தெய்வத்தை வழிபடுவதாக கண்ணுடையம்மை பள்ளிலும் புதிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. இது இல்லாமல் பொதுவாக உழவு தொழில் சார்ந்து இல்லாமல் ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுவாங்க. நிறைய வெள்ளம் பெருக்கெடுத்து ஒன்றா அது என்ன கரை கடந்து போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஓடத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஓடத்தை விட்டாங்க அப்படின்றத எதில் சொல்கிறாங்க, வைசிய பல்லில் சொல்கிறாங்க. மழை பொழிவதற்கு புது வீடு கட்டி குளம் வெட்டி தெய்வத்தை வழிபட்டினாங்க அப்படின்றது கண்ணுடைமை பல்லுல சொல்றாங்க. அப்ப இதுல இன்னும் சில புது செய்திகளும் இருக்கு. அப்ப பல்லிலும் புதிய செய்தி இடம்பெற்றுள்ளது அப்படின்றதும் நம்மளால அறிய முடியுது. ஓகேவா. அப்ப இங்க நாம் பல்லின் பொருள் அமைதி நூலுக்கு சற்றே மாறுபட்டாலும் பொருள் அமைதியின் பொதுத்தன்மை மாறவில்லை. சரிங்களா.
பொருள் அதில் சொல்லப்பட்ட பொருள் அமைதி மாறுபட்டா இருந்தாலும் அதில் பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக தான் இருக்குது. ஒரே பொருளை சொல்லக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக தான் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இங்கனம் பல்லின் பொருள் அமைதி நூலுக்கு நூல் சற்று மாறுபட்டாலும் பொருள் அமைதியின் பொதுத்தன்மை மாறலை. அப்போ ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுவதாகவும் வைசிய பல்ல மழை பொழிவதாக புது வீடு கட்டி குளம் வெட்டியதுக்கு தெய்வத்தை வழிபடுவதாக கண்ணுடைமை பள்ளியிலும் புதிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. அப்போ குருகூர் பள்ளியில் தாலாட்டு, திருமலை முருகன் பள்ளியில் கும்மிப்பாட்டு முதலிய புதிய பகுதிகளும் உள்ளன. இது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, குருகூர் பள்ளியில் தாலாட்டு, திருமலை முருகன் பள்ளியில் கும்மிப்பாட்டு அப்படின்ற செய்தியும் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஓடம் ஓட்டுறாங்க அப்படின்ற செய்தி, புது வீடு கட்டினாங்க, குளம் கட்டினாங்க அப்படின்ற குளத்தை வெட்டினாங்க அப்படின்னா, அது இல்லாமல் குருகூர் பல்ல என்ன சொல்லியிருக்காங்க, தாலாட்டு பாடியிருக்காங்க, திருமலை முருகன் பல்ல கும்மிப்பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்ற புது செய்தியும் சொல்லி. இப்போ இங்கனம் பல்லின் பொருள் அமைதி நூலுக்கு நூல் சற்று மாறுபட்டாலும் பொருள் அமைதி பொதுத்தன்மை மாறவில்லை. அதில் கூறப்பட்ட பொதுத்தன்மை மாறாமல் ஒரே நிலையில தான் இருக்குது அப்படின்ற செய்தியை இங்கே சொல்கிறாங்க. சரியா? இதுதான் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் என்ன, முதல் சிற்றிலக்கியம் என்ன, அதுக்கான இலக்கண கூறு எந்தெந்த நூலில் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்றைய வகுப்பில் பார்த்தோம். எப்பயும் இந்த வகுப்போட பயிற்சி வினாக்களுக்கு போகலாம். பயிற்சி வினாக்களில் நாவி ஜெயராமன் குறிப்பிடும் முதல் பல்லு நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கூடர் பல்லா, ஞானப்பல்லா, மோகனப்பல்லா. திருவாரூர் பல்ல தான் என்னன்னு சொல்கிறாரு, முதல் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் பல்லு இலக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, முக்கூடர் பல்லு தான் இருக்குது. ஆனால் நாவி ஜெயராமன் எதை சொல்கிறாரு, காலத்தால் பிந்தியது அப்படின்னு எதை சொல்கிறாரு, திருவாரூர் பல்ல தான் சொல்கிறாரு. திருவாரூர் பல்ல தான் காலத்தால் முந்தியது அப்படின்ற கருத்தை யாரு சொல்கிறா, நாவி ஜெயராமன் அவர்கள் சொல்கிறாரு. ஓகேவா? அதற்கடுத்து பயிற்சி வினா 2. பயிற்சி வினா 2ல் உழவர் உலத்தியின் வாழ்க்கையில் நிகழும் எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே இதுதான் பல்லு இலக்கியம். உழவர்களுடைய வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் சரி, அவங்கள வாழ்க்கையில் நடக்கூடிய நிகழ்வுகளை எளிய நடையில் சிறப்பாக பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம்னா அது உழவர் பாட்டு, உலத்திப்பாட்டு, கோவை அதெல்லாம் கிடையாது. பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் தான். பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட பொருளமையே இந்த உலத்திப்பாட்டோட பொருளமைதி தான். அப்போ அந்த பல்லு சிற்றிலக்கியம் தான் அந்த செய்தியை சொல்லுது. அடுத்து பயிற்சி வினா 3. மருத நில மக்களை பள்ளி இலக்கியம் டேஸ் என்னும் அடைமொழியாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? மருத நில மக்களை பள்ளி இலக்கியத்தை என்ன அடைமொழியால் சொன்னாங்க, மருத நில மக்களா, பல்லர்களா, நந்தா விளக்கம், உழவாளர்கள் அப்படின்னு. அதை நந்தா விளக்கம் அப்படின்ற அடைமொழியால் சொல்லியிருக்காங்க. மருத நில மக்களை பள்ளி இலக்கியத்தில் என்ன அடைமொழியால் சொல்லியிருக்காங்கன்னா நந்தா விளக்கம் அப்படின்ற அடைமொழியால் கூறப்பட்டிருக்கு. பயிற்சி வினா 4. முக்கூடர் பல்லுவின் பல்லன் பெயர் என்ன? முக்கூடர் பல்லில் இருக்க மூத்த பள்ளி, இளைய பள்ளிலாம் சொன்னேன். மூத்த பள்ளியோட பேர் முக்கூடர் பள்ளி, இளைய பள்ளியோட பேர் மருதூர் பள்ளி. அது மாதிரி அந்த பல்லனுக்கு என்ன பெயர்னா அழகர் குடும்பன். ஓகேங்களா? அழகர் குடும்பன் அப்படின்றதான் அந்த பல்லனோட பேர். முக்கூடர் பல்லுவின் இந்த பல்லன் பெயர் என்ன? அழகர் குடும்பன். பயிற்சி வினா 4. பல்லு இலக்கணம் கூறும். பல்லு இலக்கணத்தை பற்றி வீரமாமுனிவர் என்ன நூலில் சொல்லியிருக்காரு? பல்லு இலக்கணத்தை பற்றி வீரமாமுனிவர் என்ன நூலில் சொல்லியிருக்காரு? பிரபந்த தீபிகையா, தொன்னூல் விளக்கமா, வெண்பா பட்டியலா, நவல். இதில் அவர் எழுதிய நூல் எது? தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கணத்தில் தான் என்ன செய்தி பற்றிருக்கு, இந்த பல்லு இலக்கணத்தை பற்றி, பல்லு நூலை பற்றி சதுரகராதிலேயும் செய்தி சொல்லியிருக்காரு. ஆனால் பொதுவாக இந்த பல்லு அப்படின்ற நூலுக்கு இலக்கணம் வகுத்த நூல்னு பார்த்தா 2 பார்த்தோம். ஒன்று வீரமாமுனிவர் எழுதிய தொன்னூல் விளக்கத்திலேயும், இன்னொன்று வேங்கட சுப்பையார் எழுதிய பிரபந்த தீபிகை. அப்புறம் பிரபந்த தீபிகை அப்படின்றது வேங்கட சுப்பையார். அப்போ இந்த பல்லு இலக்கணம் வீரமாமுனிவர்னு கேட்டனால இங்கே நம்ம தொன்னூல் விளக்கம் தான் இதற்கு மிக சரியாக பொருந்தும். பல்லு இலக்கணத்தை பற்றி கூறக்கூடிய வீரமாமுனிவருடைய நூல் தொன்னூல் விளக்கம். சரியா? அப்போ எப்பயும் இறுதி பகுதிக்கு அடுத்த பகுதியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பகுதி 22, அதாவது பல்லுல பகுதி 3ல் இந்த பல்லு சிற்றிலக்கியத்தோட தொடர் வகுப்பை பார்க்கலாம். என்ன செய்தி? பிற வகை பல்லு என்ன, இந்த பல்லுக்கு எப்படி பெயர் வைத்தாங்க, பல்லு அப்படின்ற பெயர் எவ்வாறு உருவாக்கப்பட்டது,
இது மாதிரி இருக்கக்கூடிய பிற வகை பல்லுநூல் எது? இந்த பல்லுநூல்ல நாடக இலக்கியம் அப்படின்ற சொல்லும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நம்ம பார்த்தோம் முன்னாவே. முக்கூடல் நாடகம் அப்படின்னு சொல்லி பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்தை நாடகமா ஆக்கியவர் யாரு அப்படின்றத பார்த்தோம். அதாவது சின்ன தம்பி வேளாளர் அப்படின்ற பெயரை பார்த்தோம். அப்போ இது எப்படி நாடக இலக்கியம் ஆச்சு அப்படின்ற செய்தியை அடுத்த காணொளியில பார்ப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியில ஒரு நற்செய்தி சொல்வது வழக்கம். அவ்வாறாக இன்று பார்க்கப்பட்ட நற்செய்தி, வெற்றி என்பது மனதின் நிலை. நீங்கள் வெற்றியடைய விரும்பினால் உங்களை ஒரு வெற்றியாளராகவே நினைக்கிறதற்கு தொடங்குங்கள் அப்படின்னு ஜாய்ஸ் பிரதர் சொல்லியிருக்காரு. வெற்றி என்பது மனசோட நிலை. உன் மனசுல என்ன இருக்கோ அதுதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வெற்றியாளரா அடையணும்னா, நான் முதல்ல ஒரு வெற்றியாளர். நான் வந்து டாக்டர்னா டாக்டர், நான் இன்ஜினியர்னா இன்ஜினியர், நான் ஒரு அரசு அதிகாரினா அரசு அதிகாரி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க உங்களை நம்பணும். நம்பி அதன் வழியில நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்றத ஆல்ரெடி நான் அடைஞ்சிட்டேன். நான் வந்து ஒரு கனவு நிலையில இருக்கேன். இந்த கனவு நிலையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு உங்களை நீங்களாவே உங்க மனநிலையில ஆழ் மனநிலையில வந்து என்ன பண்ணணும், வெற்றியை பெற்றவேன் அப்படின்றத நீங்க நினைக்கதான் அந்த வெற்றி கனவாகும் அப்படின்னு ஜாய்ஸ் பிரதர் சொல்றாரு. சரியா? ஓகே, இதோட இன்றைய வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த காணொளியில பார்க்கலாம்.